16 ஜனவரி 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வட பொன்பரப்பி கிராமத்தில் குடும்ப தகராறில் இரு தரப்பினர் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியீடு. இதனால் அந்த கிராமத்தில் பரபரப்பு. இந்த நிகழ்வு ஜனவரி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள செல்லம்பட்டு கிராமத்தில் கள்ளத்தனமாக மதுபாட்டினை விற்பனை செய்த பெண் ஒருத்தர் நேற்றைய முன்தினம் கைது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷாசமுத்திரம் கிராமத்தில் கள்ளத்தனமாக சாராய விற்பனை செய்த ஒருவர் கைது. அவரிடமிருந்து 110 லிட்டர் கள்ள சாராயம் பறிமுதல். போலீசார் நடவடிக்கை. இந்த நிகழ்வு நேற்றைய முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஸ்ரீ தில்லை கோதிநாத பெருமாள் திருக்கோவிலில் கண்ணாடி அறை உற்சவம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நேற்றைய முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று போகி பண்டிகையை முன்னிட்டு சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் கிராமத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழப்பு. தங்கையின் மகளுக்கு பொங்கல் வரிசை கொண்டு சென்ற போது ஏற்பட்ட பரிதாபம். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை முன்பு பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்ற நபரினை பொதுமக்கள் பிடித்து தருமாடி குறித்ததால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மந்தைவெளி பகுதியில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி சார்பில் சட்டமன்ற தொகுதி இளைஞர் அணி சார்பிலும் சமத்துவ பொங்கல் விழா நேற்றைய தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள சிறுவத்தூர் கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 18ஆம் நாள் நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. இதில் தேமுதிக நிர்வாகிகள் பலர் பங்கு கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் 13ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மார்க்கெட் வீதி பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடைவீதிக்கு வந்த பெண் ஒருவர் தவறவிட்ட பணத்தினை மீட்டு அந்த பெண்ணிடம் ஒப்படைத்த பெண் காவலருக்கு பொதுமக்கள் பாராட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள பாடியந்தால் கிராமத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டவருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தேமுதிக நிர்வாகிகளால் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகள் 14 ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவேறின. இதுபோன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் நாளை செய்திகள் நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோ ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.